வர வர பிள்ளைகளின் வரவும் குறையுது, பெற்றோரின் ஆர்வமும் குறையுது. இந்த கவின்கலை என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்களே பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளும். இதே படிப்பு படிப்பு படிப்புண்டு கொண்டு திரிகிறாங்க. ஆனால் இந்த சைடில் இவ்வளவு நன்மை இருக்குன்றதை யோசிக்கிறாங்களே இல்லை. பார்த்தா போன முறை 10 பேரை காணையில், ஆனால் இந்த முறை பார்த்தா 5 பேரை காணையில். ஃபோன் எடுத்தால் இந்த வாரன் நாளைக்கு வாரன், நாளைக்கு கொண்டு வரேன் இன்றைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிக்கொண்டு சாட்டை போக்கு செய்யறாங்க. இது பிள்ளைகள பிள்ளையா பெற்றோர்ல பிள்ளையான்னு தெரியாமலே இருக்கே. பிள்ளைகள பிள்ளை சொல்லலாம். இந்த பெற்றோர்கள் தான் இதை எப்படி செய்யணும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்கணும்னு தெரியாமல் கொண்டு தீராங்க. டியூஷனுக்கு நேரம் போயிட்டு இதுக்களை வந்து டான்ஸுகளையும் இதுகளையும் படித்து கொண்டு அங்கே மற்ற பாடங்கள் பார்க்குறே இல்லையா. சரியா, இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும். கல்வி இருக்கத்தான் வேணும். ஆனால் கல்விக்கு அங்கால இந்த கவின்களை ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. அதுக்களால் பிள்ளை பூரண அறிவையும் பூரண ஒரு மூல விருத்தியையும் அடையும். அது கல்விக்கும் உதவும் என்றதை விளங்கி கொள்கிறாங்க இல்லையே. சும்மா எல்லாம் படிப்பு படிப்பு இங்கே என்ன நாங்கள் தான் படிக்கிறோம். பிள்ளைகள் தங்குற விளையாட்டு. அடுத்த வேலை முதல் பிள்ளைய கூட்டிகிட்டு அடுத்த டியூஷன். மேடம், உங்களோட மகள் ஒழுங்காக வந்தவ கிளாஸுக்கு பரதநாட்டியத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இன்னொரு 1 வருஷம் மேடம் அவள் ஒழுங்காக விடுங்க மேடம். ஒழுங்காக விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவா. நீங்கள் இப்போ அந்த மகளை கூட்டி வர்றதால ஒன்றும் முழுமையடையாமல் கிடக்கு. கூட்டிக்கணும் வாங்க மேடம், கூட்டிக்கணும் வாங்க. கரியா போடு, கரியா போடு போடு போடு. நாங்களும் கிளாஸுக்கு இல்லை போ மேடம். மகளை ஒழுங்கா விட்டீங்கன்னு சொன்னா அந்த மகள் பூர்ணமா பரதநாட்டியத்துல கலந்து கொள்ளுவா. மேடம் வைங்க மேடம் வைங்க, நான் அப்புறம் எடுக்கிறேன் அப்புறம் எடுக்கிறேன். அல்போன்சே அல்போன்சே இங்க வா இங்க வா. எங்க 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 வேகமா போறா. இங்க வா இங்க வா அந்தோணி. இங்க வா இங்க வா நீ இங்க வா அந்தோணி. இது சும்மா விளையாடுற டைம். மகள் வந்து இப்போ அரமர்த்தியாங்க கூட ஆகையில அதுக்கிடையில நீ மகளை இழுத்துக்கொண்டு போனா என்னண்டு இவள் அந்த ஒரு கவின்கலை இல்ல அந்த பரதநாட்டியத்தில் அந்த கோசா என்னென்ன முழுமைப்படுத்துறது. அந்தோணி உன்னோட கதைச்சு கொண்டு இருக்கு. எனக்கு நேரம் இல்லை அந்தோணி. டவுனுக்குள்ள 4 மணிக்கு கிளாஸ். என்ன கிளாஸ்? என்ன சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ் 4 பாடம் என்ற புள்ள படிக்குது. விளையாடி கொண்டிருக்கீங்க. 4 பாடமும் படிக்குது. இதுவும் கிளாஸ் தான். இதுவும் பிள்ளைக்கு பயனளிக்கிற கிளாஸ் தான். ஏன் இதை மட்டும் நீங்க வெறுத்து பாக்குறீங்க? அந்தோணி மண்ட கலண்டதா. இதால என்ன பிரியோசனம் அந்தோணி? எங்களுக்கு நாங்க படிக்கிறோம். இந்த புள்ள கேம்பஸுக்கு போகணும். இந்த கவிஞர்களை பழகிக்கொண்டு கேம்பஸுக்கு போக இயலுமோ? படிக்கிற எல்லாரும் கேம்பஸுக்கு போறீங்களா? படிக்கிற எல்லாரும் நீங்க ஒரு டொப்புக்கு வாரீங்களா? ஆனா டியூஷன் டியூஷன் இழுத்துக்கொண்டு திரிகிறீங்க. ஆனா எத்தனை பேர் அந்த கரையேறீங்க, எத்தனை பேர் முன்னேறீங்க? ஆனா கவின்கலை அப்படி இல்லை. கவின்களை ஒரு ஆளை பூரணப்படுத்தும், நல்ல ஒரு அறிவுள்ள ஆளா மாத்தும். அவங்க ஒரு நல்ல எதிர்காலம் படியனுக்கப்பட்டதாக இருக்கு. அதையும் விளங்கிக் கொள்றீங்க இல்ல அந்தோணி? 3 மாசத்துக்கு மாசம் பரீட்சை 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 என்ற புள்ளைய போட்டு கொள்றான். அவளோட சேர்ந்து நானும் தான் படிக்கிறேன். சும்மா விளையாட்டு அதான் எல்லாரும் ஓடுறாங்கடி, நீங்களும் ஓடுறீங்க. ஆனா ஒரு பிரயோசனம் இல்ல. அல்போன்ஸ் நான் சொல்றது கேளு. கல்வி இருக்கத்தான் வேணும். கல்வியோட இன்னொரு கவின்கலை என்ற ஒரு விஷயமும் இருக்கின்றதை ஏன் நீங்க பெற்றோராகிய நீங்க விளங்கிக் கொள்றீங்க? நான் கேட்கிறேன் அந்தோணி, இந்த டான்ஸ், இந்த மியூசிக், இந்த வயலின், இந்த என்ன மிருதங்கம் இதுகளை பழகி இந்த புள்ள வளர்ந்து என்ன பெரிய வித்துவானமா வரப்போகும். அப்ப உனக்கு உலக அறிவு இல்ல. உனக்கு உலக அறிவு இருந்தா நீ இப்படி கேட்க மாட்டாய். பரதநாட்டியத்துல, இசையில, வேற வேற துறைகள்ல சாதிச்சாக்கள் உலகத்திலையும் இருக்கிறாங்க, நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதுகளை பார்த்தீங்கன்னா உனக்கு அதுல ஈர்ப்பு வரும். நீ அதுகளை பார்க்கல. அதுகளை பார்த்தா தான் உனக்கு அதே பிள்ளைகளை உருவாக்கணும் எண்ணம் வரும். உனக்கு அது இல்ல. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், எல்லாரும் அந்த கல்வித்துறையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கவின்கலையால் சாதிச்ச வரலாற்றில் எத்தனையோ இடம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஓடி 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 டியூஷன்களுக்கு காசை கொடுத்து அழிஞ்சு போறதா மிச்சம். ஐயோ அந்தோணி, ஆண்டு 4 தான் படிக்குது என்ற புள்ள. ஆனா டியூஷன் 5 டியூஷனுக்கு போகுது. 5 ஒரு நாள்ல பள்ளிக்கூடம் முடிஞ்சு இந்த புள்ள இங்க வரணும். டவுன்ல ஒரு டியூஷன், நல்லூர்ல ஒரு டியூஷன், இப்படி டியூஷன் டியூஷன் போட்டு என்ற புள்ள 6:30க்கு போறதான் வீட்டை வரும்.
அதுக்கப்புறம் தான் சில நேரங்களில் மத்தியான சாப்பாடும் சாப்பிடு. இது எப்படி இருக்குன்னா நீயும் பைத்தியக்காரனாகி பிள்ளைகளையும் பைத்தியக்காரர் ஆக்க போறீங்க. இதுதான் நிலைமை. இன்றைக்கு கல்வி கற்கத்தான் வேணும். அது ஓரளவு கல்வி ஒரு 2 தரம் 3 தரம் கொடுத்தா அது ஓரளவு. அடுத்தது அந்த பிள்ளைக்கு ஒரு மைண்டை கொஞ்சம் இலவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த கவின்கலையில கொண்டு போய் விட்டு பாருங்க. அது கல்விக்கும் சப்போர்ட்டிங்கா இருக்கும். கொஞ்சம் உணர்ந்து செயற்படுங்க. எல்லாரும் கல்வி 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 என்று ஓடிக்கொண்டு போனா இந்த கவின்களை எங்கட மண்ணின் கலை வளம் எங்க போறது? யார் கற்கிறது? வெளிநாட்டுக்காரனா வந்து கற்க போறான். அந்தோனி ஒரு விஷயம் சொல்றேங்களு, உன்னோட இதில் மினக்கிறதுக்கு 1500 ரூபா நான் கொடுக்கணும் என்ற பிள்ளைக்கு. பர்சனல் கிளாஸ் வீட்டை வரும். மேத்ஸுக்கு ஒரு மாஸ்டர், தமிழுக்கு ஒரு மாஸ்டர், சயின்ஸுக்கு ஒரு மாஸ்டர். சரியோ, இப்படியாக நான் ஒரு மணித்தியாலத்துக்கு 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரையும் கொடுத்து நீ பிள்ளை பாடி கேட்டு இருக்கிறியா, ஆடி கேட்டு இருக்கிறியா, பிள்ளை வடிவா நடனமாட பார்த்துருக்கிறியா? பேயா அதுகளை பார்த்தாடா மனசுக்கு ஆறுதடா, சந்தோஷம்டா, மகிழ்ச்சியடா. பிள்ளை இவ்வளவு காலம் இங்க கற்றுக்கொண்டு இருக்கல கவின்கலையில. அந்த பிள்ளை கற்றின விஷயத்த நீ வீட்டை ஆடம்மா பாடம்மா ஆடி காட்டம்மா எப்பயாவது ஒரு நாள் கேட்டு இருக்கியா? அந்த பிள்ளைய திறமை. சரி, என்ற பிள்ளைகிட்ட கேட்போம். செல்லம் சொல்லு, உனக்கு படிக்கிறதுல விருப்பம் கூடையா, இங்க கவின்கலையில விருப்பம் கூடையா? ரெண்டுலையுமா? அப்ப ரெண்டுலையும் வளர்க்கணும்டா பிள்ளைகளை. சரிதானே? சோத்த போட்டு கறிய போடுறேன், கறிய போட்டு சோத்த போடுறேன். சோறும் போடணும், கறியும் போடணும். சரியா? ரெண்டும் இருந்தா தான் உணவு, பூரண உணவு. அதே போல நீங்க கல்வியையும் கொடுங்க, கலையையும் கொடுங்க. அப்படித்தானே? நீங்க உங்களுக்கு கலையில ஆர்வம் இருக்குன்னு நீங்க வாரீங்க. என்ன படிக்கிறீங்க இங்க? சொல்லுங்க. ஆர்ட்டும் டான்ஸ். அந்த புள்ள விரும்பி கேட்குது. அதையே நீ குழப்பி அடிக்கிறாய். அங்க ஒரு கால், இஞ்சி ஒரு கால், அப்படியே பரதநாட்டம் ஆடுறீங்களா அந்த பேரண்ட்ஸ் முழுக்க. என்ன செய்ய போறீங்களோ தெரியல. இதுல ஒரு உண்மை இருக்குதான். இந்த புள்ள நெடியிலும் படிப்புன்னு போய் சில நேரங்களில் இந்த புள்ளைக்கு ஒரு வயசுக்கு வர சிலவள தட்டிடும். அதுதான் நடக்கும். எப்படியான விஷயங்கள்ல நான் ஈடுபடுக்க என்ற பிள்ளையில நிறைய மாற்றத்தை நான் காண்றேன். அல்போன்ஸ், நான் ஒன்றை சொல்றேன் கேளு. இந்த பிள்ளைய ஆட விட்டு பாரு, பாட விட்டு பாரு, பரதநாட்டியம் நடனம் ஆட விட்டு பாரு. சரி, அதுல எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம் கல்வியில வராது அதுல வரும். சரி, நீங்க மேடையில எல்லாம் இந்த புள்ளை ஏத்துவீங்களா? மேடையில ஏத்தி எல்லாம் காட்டுவீங்களா? மேடையில திறது அங்கால. வீட்டுல ஆட விட்டு நீ பார்த்து மகிழ்ச்சி அடை. நீயும் இந்த மனசியும் இருந்து பிள்ளைய வீட்டுல ஆட விட்டுட்டு மகிழ்ச்சி அடை. அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துல எங்க கொண்டு போகலாம்ன்றதுக்கு இடம் வசதி எல்லாம் இருக்கு. சரி அந்தோணி, இப்ப எனக்கு ஒரு தெளிவு வந்துட்டு, நானும் இந்த பெட்ரோலையும் செலவழிச்சு இந்த பிள்ளையையும் சாப்பிடாம கொள்ளாம எல்லாத்துக்கும் டியூஷன் என்று கொண்டு திரிக்கிறேன். சரி அந்தோணி, என்ற பிள்ளைய நீ இந்த கவிங்களை ஊடாக நல்ல ஒரு இதா நடனக்காரியா அல்ல ஒரு ஆட்கிற பிள்ளையா மாத்துவியா? மாத்திர பொறுப்பு எந்த. ஆனா நீங்க பிள்ளைய குழப்பாம விட்டா சரி. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் திருந்தோணும். பாடம்மா நீ. அந்தோணி, என்ற பிள்ளைய ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிள்ளையா நீ மாத்தி தரணும். அதுதான் எனக்கு சந்தோஷம்.